அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வீட்டில் என்ற கிரகங்கள் தரும் பலனை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். 7ஆம் இடம்ன்றது ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்ப முக்கியமான பாவம். ஏன் சொல்றோம், இது திருமணம் ஆனாலும் சரி, திருமணம் ஆகலனாலும் சரி, எல்லோருக்குமே 7ஆம் இடம்ன்றது ரொம்ப முக்கியம். எதனால் என்றால் 7ஆம் இடத்தில் தான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த உறவு நிலையானது அமைந்திருக்கிறது. ஜாதகருக்கு உருவாகக்கூடிய கூட்டாளிகள்லாம் எப்படி இருப்பார்கள், பிசினஸா இருக்கட்டும், ஒரு லைஃபா இருக்கட்டும், பார்ட்னரை உறுதிப்படுத்தக்கூடிய பாவம் 7ஆம் இடம். சக மனிதனை நீங்கள் தொடர்பு கொள்வது இந்த 7ஆம் இடத்தின் மூலியமா தான். அதனாலதான் லக்னத்திற்கு நேரடியாக 180 டிகிரி கோணத்தில் இருக்கிறது தான் இந்த 7ஆம் ஆதிபத்தியம். 7ஆம் ஆதிபத்தியம் நல்லா அமைஞ்சிட்டாருன்னா நிறைய பேர்லாம் பாத்தீங்கன்னா ஜாதகத்து அறிவு இருக்கும், பணம் இருக்காது, பொருளாதாரம் இருக்காது. அப்ப பொருளாதாரம் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நண்பன் கிடைப்பார், இருவரும் இணைந்து ஒரு தொழில மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை பெறுவார்கள். அல்லது இருவருக்குள் ஒருவருக்கு போராடக்கூடிய ஸ்பிரிட் இருக்கும், ஒருவருக்கு அறிவு இருக்கான போராட மாட்டார். அவருடைய குணமும் இவருடைய குணமும் ஒன்று சேர்ந்து ஒரு நிறுவனங்களை உருவாக்கி பெரும் சாதனைகள்லாம் புரிவார்கள். அல்லது ஒருவர் பொருளாதார ரீதியாக பின்னடைவாக இருப்பார், அல்லது ஒரு நண்பர் உதவி செய்து அவருக்கு மேல் நோக்கி செல்வதற்கான வழியையும் கொடுப்பார். அதே போல நண்பர்களே சில நேரங்களில் வீழ்ச்சிக்கு காரணமாகவும் இருப்பார்கள். அவர்களுடைய வளர்ச்சியை தடுக்கும் வண்ணம் அவர்களுக்கு தவறுகளை செய்யக்கூடியவர். அப்ப 7ஆம் இடம் ஒரு ஜாதகருக்கு யோகமாக அமர்ந்துவிட்டால் ஜாதகருடைய வாழ்க்கையில் மேல் நோக்கி கொண்டு செல்லக்கூடிய நண்பர்கள் உருவாகிற ஒரு பாவம் 7ஆம் இடம். வாழ்க்கை துணைவர் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரிசர்வ் டைப்பா இருப்பாங்க, அதிகமா நட்பு வட்டாரங்கள் கூட இருக்காது. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில பார்ட்னர் வேணும்ல. பார்ட்னர்னவங்க எப்பொழுதுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முன்னேற்றக்கூடியவர்களா இருப்பார்கள். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா திருமணமானதும் அவர் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக கவலைக்கிடமா ஆயிடும். அது வரைக்கும் நல்லா இருந்திருப்பார், திருமணத்திற்கு பிறகு ரொம்ப கஷ்டத்தை அனுபவிப்பார். காரணம் அந்த பார்ட்னர் சரியாக அமையாத ஒரு நிலைகள். அதுபோல ஒரு சிலரும் ரொம்ப கடினமான ஒரு சுச்சுவேஷன்ல இருந்திருப்பாங்க, எதுவுமே பொருளாதார ரீதியில தன்னிறைவு இல்லாம இருந்திருப்பாங்க. ஆனா அவர்கள்லாம் பாத்தீங்கன்னா திருமணமான பிறகு நல்ல வேலைக்கு போவாங்க, நல்ல முறையில தொழில் பண்ணுவாங்க, சம்பாத்தியம் பண்ணி அந்த சம்பாத்தியத்தின் மூலியமாக பெரிய உச்சத்தெல்லாம் அடைவாங்க. இதற்கு காரணமும் இந்த 7ஆம் இடம் தான். ஒரு மனிதனை ஒன்றும் இல்லாதவரை கூட மிகப்பெரிய உயர் நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு வலு இந்த 7ஆம் இடத்திடம் உள்ளது. அப்போ ஒரு ஜாதகருக்கு 7ஆம் இடம் யோகமாக அமர்ந்து விட்டால் அவர் இந்த ஜாதகையில கொஞ்சம் எஃபர்ட் போட்டா போதும். மற்றபடி உடன் இருப்பவர்கள் அவர்களை கை தூக்கி மேல் கொண்டு செல்லக்கூடிய நிலையெல்லாம் இருக்கும். இது எல்லாருக்குமே யோகமா அமைஞ்சிருவாங்கன்னா கண்டிப்பா இல்ல. சராசரியாக 50-50 தான். 50% பேருக்கு தான் நல்ல துணைவர் அமைகிறார்கள், நல்ல நண்பர்கள் அமைகிறார்கள், வாழ்க்கை மேம்படுகிறது. ஸோ நம்ம இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோம்னா இந்த பதிவுக்கு பார்க்கறதுக்கு காரணமா இருக்க இந்த தளங்களை உருவாக்குனவர் கூட கூட்டாளிகளாக இணைஞ்சு பிசினஸ் பண்றவங்க தான். அப்படி இருக்கும்பொழுது 7ஆம் இடம் சூரியன் முதல் சுக்கிரன் வரை அமரும் பொழுது எப்படி பலன் இருக்குன்றத பாத்திரலாம். அதுபோல் மீண்டும் வலியுறுத்துறோம், 7ஆம் இடம் பங்கு பரிவர்த்தனை, கூட்டாளிகள், ஒப்பந்ததாரர்கள், வாழ்க்கை தலைவரை குறித்தாலும் நாம் சொல்லக்கூடிய பலன் காரகத்தின் வாயிலாக ஆதிபத்திய காரகம் வெளிப்படும் விதத்தை மட்டுமே. அதாவது எந்த கிரகம், ஒரு உதாரணத்துக்கு சூரியன் அமர்றாருன்னா 7ஆம் இடத்தை சூரியன் எப்படி செயல்படுத்துவாருன்னு தான் சொல்ல போறோம். முதல்ல ஒரு பாவம் முழுமையா உங்களுக்கு கிடைக்கும்னா 7ஆம் இடத்து அதிபதி ஸ்தான பலத்தை பெற்றிருக்க வேண்டும். 7ஆம் இடத்தில் லக்ன யோகர்கள் தொடர்பு கொண்டிருக்கணும், அல்லது 7ஆம் இடமே இயற்கை யோகோட தொடர்புல இருக்கும் பொழுது ஓரளவுக்கு நல்ல நண்பர்களும் நல்ல வாழ்க்கை துணைவர் கிடைப்பார். இது ஆணாக இருந்தாலும் பெண், பெண்ணாக இருந்தாலும் ஆண். நிறைய வாழ்க்கைகள்ல இது சப்போர்ட்டிவா இருக்கும். வரக்கூடிய துணைவர்கள், இணையக்கூடிய துணைவர்கள், கூடக்கூடிய நண்பர்களால் தான் வாழ்க்கை தரா ஒரு ஜாதகருக்கு மேம்படும். நிறைய ஜாதகர்களுக்கு ஒரு சிலர் மட்டும்தான் இது எதுவுமே இல்லாம தன்னிச்சையாகவே வாழ்க்கையில வெற்றி பெறவங்க. அந்த வகையில சூரியன் 7ஆம் இடத்துல அமர்ந்தார். வரக்கூடிய துணைவர் எப்படி இருப்பார், நண்பர்கள்லாம் எப்படி இருப்பாங்க, நல்ல ஒரு நிர்வாகத்திறன் கொண்டவர்கள். எதுவுமே சூரியனுடைய காரகத்தை ஆதிபத்தியத்தின் மூலியமாக வெளிப்படுத்துவார்கள். நல்ல நிர்வாகத்திறன் கொண்ட நண்பர்கள் இருப்பார்கள். வரக்கூடிய வாழ்க்கை துணைவரும் சூரியன் ஆதிபத்தியம் ஆகிறார், சூரியன் தொடர்பு பெற்றார்னா நிர்வாகத்திறன் அத்தனையுமே கொண்ட நபர்கள். நீங்க அதை பத்தி கவலையே பட வேண்டாம். 7ஆம் இடத்தோடு சூரியன் தொடர்பு கொள்றாருன்னா அவர் கண்டிப்பா உங்களை வழி நடத்தி கொண்டு சென்று விடுவார். வாழ்க்கையில் பெரும் உச்சத்தில் உங்களை அடைய செய்து விடுவார். அதற்கு சுபருடைய தொடர்பு, அந்த சூரியன் லக்ன யோகரோடோ அல்லது இயற்கை யோகரோடோ தொடர்புல இருந்தார்னா கண்டிப்பா உங்கள் வாழ்க்கையில நல்ல நண்பர்கள், நல்ல துணைவர் வாழ்க்கையில் அமைகிறார். அவர் கண்டிப்பாக நிர்வாகத்திறன் கொண்டவராகவும் எந்த செயலையும் தனிச்சு துணிகரமாக செய்யக்கூடிய நபராக ஏற்படுத்தி கொடுக்கிறார்ன்றத உறுதிப்படுத்துறோம். அதுபோல அரசியல், அரசாங்கம் அல்லது சுயசார்ந்த தொழில் சார்ந்த லாபம் கொண்ட நபராக வரக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அமைந்து விடுகிறார்கள். அமையக்கூடிய கூட்டாளிகளும் அப்படித்தான் இருக்கிறார்கள். சந்திரன் 7ஆம் இடத்துல தொடர்பு கொள்கிறார். சந்திரன் இருக்கும்போது எமோஷனலான பர்சன், உடனடியாக மனதில் ஒரு எமோஷனலை வெளிப்படுத்தக்கூடிய நபரா இருப்பார். உங்கள் மீது அன்பு செலுத்தக்கூடிய நபரா இருப்பார். ரொம்ப அன்பு கேரிங்கான நபரா இருப்பார். அதுபோல் சந்திரன் யோகரா இருந்தார்னா அந்த அன்பு கேரிங் நல்லதுக்கு பயன்படும். அவயோகராக இருந்தார் என்றால்
கண்டிப்பா ஜாதகருக்கு அது ஒரு பொசசிவ்னஸா ஜாதகருக்கு வீண் கட்டாயமாக வற்புறுத்துவது போல அமைந்துவிடும். சேவை மனப்பான்மை கொண்ட துணைவர், சேவை மனப்பான்மை கொண்ட கூட்டாளிகள், ஒரு எமோஷனல் பர்சன், உடனே சமூக சேவை, சமூக அக்கறை, சமூக தொண்டுகள், சமூகம் சார்ந்த வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். செவ்வாய் 7ஆம் இடத்துல, இந்த 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்பொழுது கொஞ்சம் லேட்டா திருமணம் நடக்குது. திருமணன்ற பாவம் இருக்கிறதுனால தாமதப்பட்ட பார்ட்னர் கொஞ்சம் வேகமா இருக்கார், உடனே மூர்க்கத்தனம் வாய்ந்தவரா இருக்கிறார், வேகமா உடனே ரியாக்ட் பண்ணிடுறார். ஆனால் அந்த செவ்வாய் அங்கு இயற்கை யோகரோட தொடர்புல இருக்கிறார், குரு சுக்கிர தொடர்புல இருக்கிறார், இல்ல சந்திர தொடர்புல இருக்கிறார்னா நேர்மையான கோபம், அனாவசியமான கோபம் இல்ல, வீண் வம்பு சண்டைக்கு போற கோபம் இல்ல, நேர்மையான கோபங்கள், நேர்மையான தன்மைகள் ஜாதகத்திலே வெளிப்படுகிறது. அதுபோல் பூமியாக கொண்டவரா இருக்கிறார், பூமி சார்ந்த நல்ல பலன்கள்லாம் ஜாதகரிடம் காணப்படுகிறது. ராகு இருக்கிறார் 7ஆம் இடத்துல, கொஞ்சம் லேட்டா திருமணம் ஏற்படும். கூட்டாளிகள்லாம் நிறைய கூட்டாளிகள் இருப்பார்கள், ஜாதகருக்கும் திருமணம் கொஞ்சம் லேட் ஆகுது. இயர்லி மேரேஜ்ல திருமணம் நடந்தது, ஒரு 23 வயது 21 வயதெல்லாம் திருமணம் நடந்தது, ராகு 7ல இருக்கிறாருன்னா, ராகு தசை வந்ததுன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பார்ட்னரோட கருத்து வேறுபாடு இருக்கு. அப்ப ராகு 7ல இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் 27 வயதுக்கு பிறகுதான் திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதுபோல கூட்டாளிகள் விசாலமாக இருப்பார்கள், பார்ட்னரும் பிரம்மாண்ட சிந்தனை, பிரம்மாண்டம் எண்ணம் கொண்டவராக இருப்பார். அதுபோல் குரு 7ஆம் இடம், அந்தன் என்று சொல்லக்கூடிய குரு நேர்மையான நபர், உயர் குடும்பத்திலிருந்து பிறந்தவர். அதாவது உயர் குடும்பம்னா பொருளாதாரத்தில் இல்ல, எண்ணிலை போனாலுமே தன் தன்மானத்தை விட்டு கொடுக்காத கௌரவமான குடும்பமா இருப்பாங்க. சாதாரண குடிசையில் இருந்தால் கூட விருந்தோம்பலை மிகவும் உண்மையாக கருதக்கூடியவராக இருப்பார், பெரியவர்களுக்கு மதிப்பு செலுத்தக்கூடிய நபராக இருப்பார். அதுபோல ஒரு சமூகத்திலே ஒரு நேர்மை பண்புகளும் ஒரு நல்ல குணாதிசயங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கௌரவ குடும்பத்தை சார்ந்த பின்னணி கொண்ட நபர் தான் உங்களுக்கு கணவனாவோ மனைவியாவோ அமைவார்கள். அவர்களின் மூலியமாக குடும்ப சுபிட்சங்கள் உண்டு. லக்ன யோகரா இருக்கிறார், ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. லக்ன அவயோகரா இருக்கிறாருன்னா அப்படியே உள்டா, என்ன உள்டா ஆகும், நேர்மை பண்பு உண்டு, நல்ல குணங்கள்லாம் உண்டு. அதை எந்த இடத்துல சொல்லணும், அதே மாதிரி பின்னணி இல்லாம வேறொரு இடத்துல திருமணம் ஆகி அங்கே அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களால மாத்திக்கவும் முடியாது, அதே கொள்கையை பின்பற்றுவாங்க, அதனால் மற்றவர்களிடமிருந்து சாதகம் இல்லாத பலனை அனுபவிப்பார்கள். சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறார், திக்பலம் பெறுவார். சனி பகவான் 7ல இருந்தாருன்னா லேட்டா திருமணம், ரொம்ப தாமதமாகும், தடைகளுக்கு பிறகு திருமணம் ஏற்படும். துணைவரோட எப்பொழுதும் ஒரு காரசார விவாதம் இருந்துகிட்டே இருக்கும். சனி பகவானை குரு சுக்கிர புதன் போன்ற சுபர்கள் பார்த்து விட்டால் பிரச்சனை இல்லை. சுபர்கள் பார்க்கல, ராகு தொடர்பு கொள்றாரப்பா சனியோட, செவ்வாய் தொடர்பு கொள்றாரு, ரொம்ப பிரச்சனை. 7ஆம் இடத்தோட இருக்கிறாருன்னா ரொம்ப பிரச்சனை, சண்டை சச்சரவுகள், வம்பு வழக்குகள், குடும்ப வாழ்க்கையே பார்ட்னரோட சாதகமே இல்லாம போயிடுது. கூட்டாளிகளும் அப்படித்தான், ஒரு நாள் நல்லது சொல்றான், அடுத்த நாள் ஏமாத்திடும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இது நிதர்சனமான உண்மை. சனி பகவான் 7ல் இருந்தால் எப்பொழுதுமே சுபர் தொடர்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா திருமண வாழ்க்கை ஜாதகருக்கு கேள்விக்குறிதான், அல்லது கை கட்டிட்டு வாழ்க்கை ஃபுல்லா பயணப்படக்கூடிய நிலைகள் தான் ஜாதகருக்கு அமைந்து விடுகிறது. புதன் பகவான் 7ஆம் இடத்துல, இளமை கிரகம், இளமையோடு காட்சி எழுதுவார். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ஐடி பீப்புள்ல வேலை பார்க்கறவங்க, சினிமாவில் வேலை பார்க்கறவங்க, அதுபோல பேங்கிங் செக்டர்ல வேலை பார்க்கறவங்க எல்லாம் ஏன் இளமையா இருக்கிறாங்க? காரணம் புதனின் ஆதிபத்தியம் பெற்றவர்கள். அப்ப 7ஆம் இடத்துல புதன் தொடர்பு கொண்டவருக்கு வரக்கூடிய துணைவர் பெண்ணோ ஆணோ, கால்குலேட்டர் மைண்ட், புரிலியண்டான ஒரு எண்ண ஓட்டம் உண்டு, வியூகம் வகுக்க தெரிந்தவர்கள், இளவை தோற்றத்தோடு காட்சி அளிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த புதன் யோகரா இருந்தாருன்னா இந்த பண்பெல்லாம் உங்களுக்கு நல்ல முறையில செயல்பட்டுரும். புதன் அவயோக நிலையில இருந்தாருன்னா உங்களுக்கு எரிச்சலூட்டு வகையில இருக்கும், அவங்களே தந்திரவாதியாக உங்களுக்கு காட்சி அளிக்கப்படுவார்கள். கேது 7ல் அமர்ந்திருக்கிறார், ஞான கிரகம், மோட்ச கிரகம். திருமணம் கொஞ்சம் தடையாகுது, தாமதப்பட்டு பார்ட்னர் அமைச்சு கொடுக்கிறார். தாமதப்பட்ட பார்ட்னரா வரவர் ரொம்ப ஆன்மீக சிந்தனை, நேர்மையான நபராக, நல்ல மனிதராக இருக்கிறார். கேதுவிற்கு வீடு கொடுத்தவர் ஸ்தான பலத்தை பெற்றால் கண்டிப்பா வரக்கூடிய பார்ட்னர் கொஞ்சம் தாமதமாகுது, தாமதம் பண்ணி தான் ஏற்படுத்தி கொடுக்குது. அதுபோல் சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கிறார், கூட்டாளிகள்லாம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான கூட்டாளி. வரக்கூடிய வாழ்க்கை துணைவருமே பெண்களா இருந்தா 7ல சுக்கிரன் இருக்கிறது, அல்லது ஆண்களுக்கு 7ல சுக்கிரன் இருக்கு, கொஞ்சம் டிலே மேரேஜ் கொடுக்குது. அதுபோல வரக்கூடிய துணைவர்களின் மூலியமாக வாழ்க்கையில் உள்ள அத்தனை சிற்றின்மங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. கலையாக காட்சியளிக்கப்படுகிறார். வரக்கூடிய துணைவர் கொஞ்சம் கவர்ச்சியா இருக்கிறார், பார்ப்பதற்கு அழகாக தோன்றுகிறார், சுக்கிரன் பாதிக்கப்படலன்னா. அதுபோல் இனிமையாக பேசக்கூடிய நபராக இருப்பார். அதுபோல் அந்த சுக்கிரனை ஏதேனும் அசுபர்கள் தொடர்பு கொண்டார்னா ஜாதகர் கொஞ்சம் சிற்றின்ப வேட்கை பிரியரா இருக்கிறார், சிற்றின்ப பில்வாழ்க்கையில பாதிப்புகளை கொடுத்து விடுகிறார். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.